ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ஸ்நாக் பிரெட் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மில்க் பிரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மில்க் பிரெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸையுமே நான் 3ஆக கட் பண்ணுறேன். இதே போல் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா பிரெட் ஸ்லைஸுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த பட்டரை ஓவனில் 1 நிமிடம் வச்சு நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இரண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து வேறொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், ஒரு சிட்டிகை அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பிரெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற ட்ரே எடுக்கிறேன். இதில் ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம பட்டரும் தேனும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். ஒரு சைட் மட்டும் ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும். ஒரு ரோ ஃபுல்லாக பட்டரும் தேனும் வச்சு ப்ரஷ் பண்ணியாச்சு. அடுத்து இது மேலே கொஞ்சமாக எள்ளு சேர்க்குறேன். எள்ளு சேர்க்குறதுனால இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்த ரோவில் நம்ம ஆலிவ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே இதில் ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தாலுமே இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பிரெட் பீஸ்லையுமே நம்ம ப்ரஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அவனில் 140 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக பேக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பேக் ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. இது கிறிஸ்பி பிரெட் ஸ்டிக்ஸை நம்ம சூப்பில் ஆட் பண்ணலாம். இல்லைனா ஈவினிங் டீ டைமுக்கு இது ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ். அவ்வளோதான், பிரெட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.